ஸோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன், இது மாதிரி ஹென்னா ப்ளஸ் இல்லைங்க அப்படின்னு. அப்படியா, சரி உங்களுக்கு வேறு எதனா பிராண்டு தெரிஞ்சால் வாங்கி எங்கள் அண்ணன் வருவான் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்ச்சு. சரிங்க, ஓகே. இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனு, சாரி, லோனுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த ஃபோனு. அதுக்கப்புறமேட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு ஃபோன் இல்லை, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஆள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபோனு. நெக்ஸ்ட்டு கால் வந்துட்டு, என் கல்யாணத்துக்கு வருவீங்கள்ல, மேக்கப் பண்ணணும், வேக்சிங் பண்ணணும், இதெல்லாம் விசாரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் விசாரிச்சிருக்கோம். எதுக்கு, இதுக்கு தான் எல்லாம் தெரியுமே, எதுக்கு அவ்வளோ கொடுத்து இதே வரட்டும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நம்மளை கூப்பிட்ருப்பாங்களே தவிர, அந்த மரியாதை மட்டும்லாம் இருந்திருக்காது. இவனோட ஆள் இது மாதிரி லவ் அவனோட ஆள்லாம் இல்லைங்க. அது என்ன சொல்கிறதே தெரில, அந்த உறவை அசிங்கமாக இருக்குது இன்றைக்கி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிட்ருக்கோங்க எடுபிடி வேலைக்கு. அதுக்கப்புறமேட்டு வேறு நெக்ஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சு ஃபோன் இல்லை. நான் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு 1 மாதம் கழித்து ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. சரி திருப்பியும் ஃபோன் பண்ணேன் ஒரு 2 நாள் கழித்து. வெயிட்டிங் போச்சு. அப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, நான் விட்டுட்டேன். 3 மாதம் கழித்து கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் கழித்து அதுவாக ஃபோன் பண்ணுது ஹென்னா ப்ளஸ் வேணும்னு. அதுக்கப்புறம் அடுத்த காலு கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்தாக 7 மந்த்தாக கழித்து எனக்கு ஃபோன் வருது. என்னென்னு, இது மாதிரி நான் கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி. அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட்டு ஃபோன் வந்து அது கன்சீவ் ஆகிட்டன்றப்போ தான் எனக்கு வருது. அது எப்போனா கிட்டத்தட்ட அது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான். அதாவது குறைஞ்சதும் ஒரு செப்டம்பர், அக்டோபர் அந்த மாதிரி டைம்லங்க நெக்ஸ்ட்டு ஃபோனு அதுக்கிட்டேருந்து. நான் ஆக்சுவலாக அவங்க அண்ணன் சொல்லிட்டான் என்கிட்ட ஃபஸ்ட்டே, ஓகேங்களா, இது மாதிரி ஒரு குட் நியூஸு அப்படின்னா. அதே ஆஃபீஸ்க்கு போகும்போது ட்ரெயினில் போகும்போது தான், குட் நியூஸா என்ன அப்படின்னா, அவள் கன்சீவாக இருக்கா அப்படின்னு. ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இவன் சொல்லிடுவான் போல், அவள் தானே எல்லாமே பண்ணா செஞ்சா, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்னு. எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அதுக்கப்புறம் ஃபோன் வருது, இவங்க அண்ணன் சொன்னதுக்கப்புறமே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னோடனே, சொன்னாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ், பார்த்துக்கோங்க, கரெக்டாக சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன்லாம் எதுவும் வரல, செய்யலை. நெக்ஸ்ட்டு ஃபோன் வந்து எப்போ வருதுன்னா, நெக்ஸ்ட்டு ஃபோனு கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு 2 தடவை. ஒன்று ஹென்னா ப்ளஸ்ஸு, ஒன்று வந்து கன்சீவ் ஆனன்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது எனக்கு ஃபோன் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. எதுக்குமே ஃபோன் இல்லைங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த பீரியடில், அதாவது ஏப்ரல் மாதம் இதுக்கு கல்யாணம் நடக்குது. ஏப்ரல் மாதம், அதாவது மே பிகினிங் வந்துச்சுன்னா எனக்கு இஎம்ஐ போகும். மே 5ஆந்தேதியோ எப்போவோ எனக்கு இஎம்ஐ டேட்டு. ஸோ அந்த டைம்லேருந்தே ஃபஸ்ட்டு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சிங்க, நீங்கள் லோன் எடுத்து கொடுத்துட்டா போதும், பையன் கட்டிடுவான்ச்சிங்க. பையனுக்கே நான் தான் சோத்துக்கு காசு கொடுத்துட்ருக்கேன், அவன் வந்து லோனை கட்ட போகிறானா? கிட்டத்தட்ட ஒரு 14,000 கிட்ட அவனா கட்டுவான். சரி, ஓகே. அடுத்தது இல்லை, இனிஷியலாக வந்து என்னோடய லோன் அமௌண்ட் வந்து 14 இல்லை, 9,000 சம்திங்கு. 2 லோனையும் சேர்த்துமே 9,000 சம்திங்கு. 60 இயர்ஸு டென்யூர் போட்டிருந்தேன். அப்போது வாயை மூடிக்கிட்டு இருந்தான். என்னோடய கல்யாணத்துக்கும் சேர்த்து இல்லை 9,000 11,000 சரியாக ஞாபகம் இல்லைங்க. என் கல்யாணத்துக்கும் சேர்த்து நான் டாப்அப் பண்ணேன் பாருங்கள். அப்போ தான் வந்து 14,000 சம்திங் ஆச்சு லோன் அமௌண்ட்டு, 2013 அப்போ என்ன ஆகுது, இன்னொரு வாக்குறுதி கொடுத்துச்சுங்க. ஒன்று வந்து பையன் கட்டுவான், அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து என்னென்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோடு மாப்பிள்ளை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், அவன்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம், நகை வந்து இந்த பொண்ணும் சொல்லிச்சு, அவங்க அம்மாவும் சொல்லிச்சு. இந்த வாக்கு இது எல்லாமே ஃபோன் தாங்க, கான்வர்சேஷன் லைஃபே ஃபோன் தாங்க. ஆரம்பிச்சது எண்ட் ஆயிடுச்சு. அப்போது நம்ம வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான், அப்புறம் நான் அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது நீங்கள் விற்று லோன் அடைச்சிடலாம் அப்படின்ச்சு. சரி, ஓகே அப்படின்னு. அதுக்கும் ரெஸ்பான்ஸு இல்லை. கன்சீவே ஆகிடுச்சு, கேட்கவும் முடியல, வார்த்தை மெல்லவும் முடியல, கஷ்டத்தை சொல்லவும் முடியல அந்த ஆள்கிட்ட.
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஈவன் தினந்தோறும் என் கூட காண்டாக்டில் இருந்திருக்கான். அவங்க அம்மா சரி, இன்னைக்கு வரைக்கும் இந்த நாள் வரைக்குமேங்க அதை பற்றி பேசுனதே இல்லை. இந்த ஜென்மங்க இப்போ நான் டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் அதை பற்றி பேசினதே இல்லை. நான் தான் கொந்தளிச்சுட்டு இருப்பேன். இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு, அன்றைக்கி எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி அது நடக்குது அப்படின்னு. அப்போது இஎம்ஐ டேட்டு கேட்டதில்லை, அவங்க எவ்வளோ இஎம்ஐ கட்டணும்னு கேட்டதில்லை, எந்தெந்த பேங்க்லேருந்து லோனு கிடச்சிச்சுன்றது அவனுக்கு தெரியும். அதுங்க வீட்டில் கூட கேட்டதில்லை. ஓகேங்களா? சொல்லியிருக்கேன், நானாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுங்களாலாம் கேட்டதில்லை. ஸோ அடிப்படையில் அந்த காசு சும்மா ஏதோ வானத்துலேருந்து குதித்த மாதிரி அதுங்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல்லேருந்து அதோட நெக்ஸ்ட்டு டெலிவரி ஏப்ரலோ மேல நடக்குது அந்த பொண்ணுக்கு டெலிவரி அடுத்தது. அது வரைக்குமே வாயை மூடிக்கிச்சிங்களா. 1 வருஷம் ஆயிடுச்சா, 1 வருஷம் ஆகியும் ஒரு விஷயமே இல்லை. அப்போது அதே 1 வருஷம் கழிச்சிட்டு அவங்க வீட்டில் இருந்து இந்த ஆள் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ண சொல்லி. இவன் அந்த டைம் பார்த்து எப்போ இந்த பொண்ணுக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறமேட்டு இவன் அந்த 1 இயர் வரைக்கும் எங்கேயோ ஒர்க் பண்ணிருந்தாங்க, காக்னிசென்ட்டில் ஒர்க் பண்ணிருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு காக்னிசென்ட்டு கரெக்டு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, 2011 இல்லை சாரி 2012 கல்யாணம் ஆச்சு இந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா? ஏப்ரல் மாதம். அப்போ 2012 கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் நடக்குது. என்னதுன்னா, இவன் 12th முடித்தாங்க. 12th ஃபெயில் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, அந்த காயத்ரின்ற பொண்ணு போயிடுச்சு. இவன் அதை திருப்பி கம்பார்ட்மெண்ட் எழுதி பாஸ் கிளியர் பண்ணிட்டான். கிளியர் பண்ணிவிட்டு காசு இல்லாத விஷயத்துக்கு சினிமாட்டோகிராஃபி படித்தான். சினிமாட்டோகிராஃபி இவனுக்கு கையில் கலை இல்லை. ஓகேங்களா? இவனுக்கு அந்த பொண்ணை சேஸ் பண்ணுன்றதுக்காகவே RX 100 வாங்கினது, இந்த சினிமாட்டோகிராஃபி படித்தது எல்லாமே அந்த பொண்ணை சேஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு கூட இருந்தாலும், கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பான், கழட்டி விட்டுருப்பான். மேக்ஸிமம் ஒரு பலாப்பழத்தோட சக்கையை வரையும் உரிக்கிற வரைக்கும் உரிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு. அந்த கேஸ் தான் இந்த ஆள். யார் கூடயும் ஜென்யூனாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனே உண்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட அவனோட சில கேரக்டர் அவன்கிட்ட இருக்க முடியாதுங்க. 10 ஆசைப்படுவான் அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டே. அது செட் ஆகாது. அது மாதிரியே 10 ஆசைப்படுற பொண்ணாக இருந்தால் அவன் கூட ஓட்டிடலாம். நானும் சரி அவனும் பண்ணுறான்ல, நானும் பண்ணிட்டு போகிறேன் ஜாலியாக அப்படின்ற பொண்ணுங்க தான் இவன் கூடலாம் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ 2 குப்பங்களும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு குப்பை தொட்டி ஆகுன்ற மாதிரி தான். 2 கை சேர்ந்தால் எப்படி ஓசை வருதோ அது மாதிரி 2 குப்பை சேர்ந்தால் ஒரு குப்பை தொட்டி ஃபார்ம் ஆகி வேணால் ரன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவங்கிட்டலாம் இருக்க முடியும். ஃபேமிலி ஓரியன்ட் ஆளுங்கள்லாம் இவங்கிட்ட சான்ஸே இல்லை. குப்பை கொட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன சொல்லிட்டுருந்தேன், இந்த ஆள் ஆமாம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் டிகிரி போடுறான். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிகிரி போடுறான். ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரு எல்லாமே கரெக்டாக டைம் ஆனால் அட்டன் பண்ணிவிடுவான் எக்ஸாம்ஸ் எல்லாம். ஆனால் எல்லாத்துலேயுமே ஹரியரு. இன்னொரு விஷயம் சொல்ல போனாங்களா, என்னை ரொம்ப இல்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் கம்யூனிகேஷனு என்னோட எஜுகேஷன் இல்லை அப்படி இப்படின்னு. நாய்க்கு டேபிள்ஸ் தெரியாதுங்க, அடிஷன் கூட தெரியாதுங்க. சிம்பிள் 2 டிஜிட் சம்ஸ் கொடுத்திங்கன்னா தான் அவனுக்கு தெரியுமே. 3 டிஜிட் சம்ஸ் கொடுத்தா கூட அந்த நாய்க்கு கால்குலேட் பண்ண தெரியாது. அது மைண்ட் கால்குலேஷன். அவனும் ஒரு கால்குலேட்டர் எடுத்துப்பான். டேபிள்ஸ் கூட தெரியாதுங்க அவனுக்கு. டு பி ஹானஸ்ட், மைண்ட் கால்குலேஷனில் 0. அவன் கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன். நம்மளாம் டக்குன்னு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுவோமா, சரி 80 ஒரு 92 அப்படின்னு மைண்ட் கால்குலேஷன் இவ்வளோ ரூபாய் ஆயிடுச்சுன்னு இவன் உடனே எடுப்பான் கேலண்டர். அதுக்கு கூட அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், சரி இதெல்லாம் சொன்னால் அசிங்கமாகிடும், பெரிய இஷ்யூ ஆகிட போகுது, இவன் எல்லாத்துக்குமே டெம்பர் ஆகிற கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி சைலண்ட்டாக இருந்திருக்கேன். இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன்.
அடி முட்டாளுங்க. இது வந்து எஜுகேஷனை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் எல்லா டைமும் எக்ஸாம் எழுதுறான், ஆனால் வந்து த்ரூ ஆகல. அந்த இது என்னது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிகிரி போடுறான் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக ஹரியர் தான் இதுவரையும் எழுதுனது எல்லாமே. அப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் ஒர்க் பண்ணுறான், என் ஃப்ரெண்டு. அவன் பேர் வந்து வேண்டாம், அந்த பேர் சொன்னால் வந்து அவன் இன்றைக்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இல்லை. பட் ஸ்டில் அது ஒரு இஷ்யூவாக வரக்கூடாது. அவனை சொல்லிட்டாலே இவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, வேண்டாம். என்னோடய மனசில் இருக்கிறத நான் கொட்டணும், அவ்வளோதான். அந்த பையன் வந்துட்டு உள்ளே இருக்கும் போதே, மச்சி நான் உள்ளே இருக்கும் போதே உனக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுறேன் மச்சி, ஆனால் இவ்வளோ செலவாகும் மச்சின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறான், 30,000 சம்திங்கு. அப்போ அந்த 30,000 சம்திங் நான் சொல்லிட்டேன், என்கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நான் இன்னும் அந்த கோல்டு வந்து உங்கள் தங்கச்சிக்கு அந்த இதெல்லாம் வச்சது கூட இன்னும் ப்ளச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணால், யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணால் என்னன்னெலாம் எனக்கு தெரியாது. நான் அதை பாதர் பண்ணிக்கல. எக்கேர் கேட்டேன்னா போன்ற மாதிரி தான் நான் விட்டேன். ஏன்னா வந்து இஎம்ஐ டேட்டு கேட்டதில்லை, இஎம்ஐ கேட்டதில்லை, எவ்வளோ ரூபாய் கட்டுறேன்னு கேட்டதில்லை. இது மாதிரி வந்து அவன் உதவி பண்ணுறேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பிட்டு என்கிட்ட வாய் திறந்து கேட்கல, எனக்கு வேணும்னுலாம் கேட்கல, பிட்டு போடுறான். ஏன்னா எல்லா விஷயமும் ஆரம்பத்துலேருந்து எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வேணால் உடனே நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இதே மாதிரி நான் பழக்கப்படுத்தி அதே மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பொறுமையாக உட்காந்து பேசுகிறான். நான் கண்டுக்கவே இல்லையே, எக்கேர் கேட்டுனா போன்ற மாதிரி தான் நான் விட்டுட்டேன். மாதமான அந்த டைமுக்கு இஎம்ஐ கட்டுறதும் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஜுவல்ஸுக்கு கட்டுறதும், இந்த வயிற்றுச்சல்லாம் எனக்கு தானே தெரியும். அப்பப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் பண்ணுறதும் போகிறதும் இதெல்லாம் எனக்கு தானே தெரியும். அந்த கஷ்டம்லாம் வாய் மூடிக்கிட்டு இருந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுறான், ஏதோ அரேஞ்ச் பண்ணுறான். அரேஞ்ச் பண்ணி பைசாவையும் கொடுத்து அவன் என்ன சொல்கிறான், வச்சு நான் வந்துட்டு உனக்கு சென்டர் வந்து இங்கே வருது, சென்டர் வந்து அவனுக்கு ஆந்திரா கிட்ட வருதுங்க, ஓகேங்களா, ஆந்திரா கிட்ட சென்டர் வருது, ஏதோ ஒரு ஸ்கூலாக காலேஜான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போது இவனுங்க அடுத்தபடியாக பிளான் போடுறான். இவங்க கேங்கில் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 3-4 பேர் 4-5 பேர் இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் வந்து பயங்கரமான படிப்ஸு. அவனுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் கொஞ்சம் ஃப்ராக்சரு, உள்ளே இது வச்சுருக்காங்க, ஸ்டீல் வச்சுருக்காங்க, ராட் வச்சுருக்காங்க. அவனுக்கு இதனாலேயே வந்து அவன் டிப்ரெஷனில் இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அவன் கொஞ்சம் வெல்டு தான், அப்பா அம்மாலாம் நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் அவனுக்கு வந்து அந்த ஒர்க் போகணும், சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. பட் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அவன் அப்படியே இருந்துடுறான், ஃபர்தராக ஸ்டெப் வைக்க மாட்டான். ஸோ அந்த பையன் வந்து செம்ம பிரெய்னி. அப்போ அவனை என்ன பண்ணுறான், மச்சி நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, படி மச்சி, எனக்கு எக்ஸாம் மச்சி, நீ தான் எழுத போகிற, நம்ம பையன் எல்லாம் ரெடி பண்ணிட்டான், நீ தான் பண்ண போகிற அப்படின்னு. அவனும் வந்து கண்மூடித்தனமாக ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் செய்கிற பையன் அவன், ஓகேங்களா. ரொம்ப நல்ல பையங்க, சீரியஸாக எனக்கு இவனோட கேங்லேயே அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். இந்த என்ஜிஓ நடத்துகிற பையனை கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பையன் வந்து ஆரம்பத்துலேருந்து, இந்த என்ஜிஓ நடத்துகிற பையன் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதாவது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்படி முழுமையாக நம்பி அந்த இதில் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி முழுமையாக நம்பி அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிவிடுவான் உடனே. இவன் நிஜமாலே உண்மை தான் சொல்கிறானா, அந்த பக்கத்தோட தரப்பையும் கேட்கணும், அப்போ தான் தெரியும். 2 பேரையும் வச்சு கேட்கணும். இது மாதிரி ஒரே சைட்லாம் கேட்கக்கூடாது. 2 பேரும் நம்ம ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட இவன் சொல்கிறத கேட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்னா, டைரெக்டாக ரியாக்ட் பண்ணுறோன்னா அது தப்புன்றதை உணர மாட்டான். 2 பேரையும் இப்போ நிற்க வச்சு இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணுன்றது யோசிக்கிற புத்தி அந்த ஆளுக்கு இல்லை. அதனாலே என்ன நான் நினச்சிப்பேன் நினைக்கிறேன், என்னலாம் நீ என்ன என்ஜிஓ பண்ணி என்ன பிரயோஜனம், புண்ணியம் சேர்த்து வைக்கிற, கெட்டவனுங்களெல்லாம் வளர்த்து விட்டுட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு பாவத்தை சேர்த்து வச்சுட்டுருக்கேன்னு தான் நினச்சிப்பேன். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த கால் உடஞ்ச பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இவனுக்காக படிக்கிறான். இவன் வந்து என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயும் வந்துட்டு ஒரு பக்கம் கடலை ஓட்டிக்கிட்டு இப்படிலாம் உட்காந்து வாழ்க்கையை தள்ளின்னு இருக்கிறான். இன்னொன்று, இவன் வந்து வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணுறான். அதே பீரியடில் எங்கே ஷிஃப்ட் பண்ணுறான்னா, எல்பி ரோட்லேருந்து அடையாறு, அதாவது இந்திரா நகர்கிட்ட ஷிஃப்ட் பண்ணுறான்.
அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் அந்த பொண்ணு. அதாவது ஸ்கூல் பொண்ணு டிவோர்ஸ் ஆகிடுச்சி, யூகேலேருந்து ரிட்டன் வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து மூவ் பண்ணிடுது. இவன் போனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் நான் இன்னும் கிளாரிஃபை பண்ணல. இப்போ நினச்சா கூட பண்ணலாம், இப்போ நினச்சா கூட பண்ண முடியும். என்னென்னா அந்த பொட்டிக்கடை இல்லை இந்திரா நகரில், அன்றைக்கி நான் போய் விசாரிக்கும் போது இருந்த பொட்டிக்கடை, மேபி அந்த வீடுங்கள்லாம் வந்து ஓனருங்கெல்லாம் வந்து அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இதுங்க வந்து இந்த இந்த பொண்ணு சொன்னல, இந்த யூகேலேருந்து இவன் வந்து சேஸ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணுங்க வந்து ஒரு பெரிய சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸுன்னெலாம் அந்த ஓனர் ஹவுஸ் ஓனர் மேலே இழுத்து விட்டு தான் போயிருக்குதுங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா இதுங்களோட விஷயங்கள்லாம் சரியில்லை, இதுங்கெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி மாதிரி இல்லை, இதுங்க ரொம்பளோட பிஹேவியர், மெயினாக பிஹேவியருங்களுக்காக தான் அன்டைமில் போகிறது வர்றது, யார் யாரோ வீட்டுக்கு வர்றது போகிறது, என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிற மாதிரி. அதுக்கு தான் வந்து இதுங்களை மூவ் ஆன் பண்ணணும் இந்த இடத்துல இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து யாருக்கு தெரியும். இவன் கூட எதிரில் தானே வீடு பார்த்து வாடகை இருந்தான் மேல் வீட்டில். இவன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நைட் ஷிஃப்ட் வரும்போது. அவங்க அம்மா வேண்டாம் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், பட் நடக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ரூமுக்கு என்னையும் கூப்பிட்டு போயிருக்கான். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இந்த பையன் இவனுக்காக எக்ஸாம் எழுதுறான் பார்த்தீங்களா, அவன் வந்து படிக்கிறான். அவங்க அப்பா வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இவன் வந்து நல்ல இவனோட கொடுக்குற புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறான். கம்ப்ளீட்டாக ஒரு எவ்வளோ ஹரியர்ஸ் 80 சம்திங் ஏதோ ஞாபகம் இல்லைங்க எனக்கு. அப்படி சொன்ன மாதிரி தான் எனக்கு இப்போ வரையும் ஞாபகம் இருக்குது. அப்போது எல்லா புக்ஸையும் படிக்கிறான், ரெஃபர் பண்ணிடுறான். இவங்களோட சென்டர் வந்துட்டு ஆந்திரா கிட்ட போடுறாங்க. இவன் ஹால் டிக்கெட் எல்லாமே இந்த ஆளோடது. ஓகேங்களா. இந்த ஃப்ராட் கிரிமினலோடது. எக்ஸாம் எழுதுகிற உருவம் வந்து அவன். ஒருத்தவங்களுக்கும் காசு கொடுப்பானுங்களா, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆளுக்கு எக்ஸாம் எழுதுனது இவனோட ஃப்ரெண்டு, அந்த ஆதம்பாக்கமில் இருக்க பையன். ஓகேங்களா. அப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து, எனக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். ஏய் இன்றைக்கி எக்ஸாமில், ஏய் லூசா நீ, அதான் அவன் போயிருக்கானே, நான் எனக்கு எக்ஸாமு, தலைவர் உட்காந்து நைட்டெல்லாம் படின்னு படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நீ என்ன பண்ணுறீங்க இப்போன்னா, நம்ம ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு இருக்கோம், உங்ககிட்ட பேசின்னு இருக்கோம் அப்படின்னு. நல்லா உள்வாங்கிக்கோங்க இப்போ நான் சொன்னது. இவனுக்காக ஒருத்தன் எக்ஸாம் எழுதுகிறான். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தங்கிட்ட காசை கொடுக்குறான் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறதுக்காக. இவனுக்கு எக்ஸாம் எழுதுகிறான் ஒருத்தன், இவன் வந்து சரக்கு அடிச்சுட்டு என்கிட்ட பேசிகிட்ருக்கான். ஃபோன் ரெக்கார்டிங்கில் இருக்குங்க. ஃபோன் ரெக்கார்டு எடுத்தால் இருக்கும். 2012 அவனோட டிகிரியோட அந்த இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட். அப்போ அவன் எக்ஸாம் என் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒன்றா தான் எழுதுனாங்க. 2 பேருக்கும் ஒன்றா தான் வந்துட்டு, சென்டர் வேறு, பட் ஒரே டைமில் தான் அந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுனது. ஓகேங்களா. அவங்ககிட்ட வந்து எந்த பீரியடில் எழுதுங்கன்னு சொன்னால் அதுவே சொல்ல போகிறாங்க. அந்த பீரியடில் வந்து அவன் அங்கே தான் இருக்கான். எங்கே, ஆந்திரா கிட்ட. இது வந்து ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இப்போது. ஓகேங்களா. ஆனால் 2012 நடந்த சம்பவம் இது. அப்போது இவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், நான் சரக்கு அடிச்சு ரூமில் இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஃபைன். எனக்கு அப்போ பாவமாகுது அந்த பையனை நினச்சி. சரி ஓகே, மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம், காசு எதுவும் கொடுத்துருக்கோம், சும்மா கொடுப்பாங்க காசு அப்படிலாம் பேசுகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்டும் வருது, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சின்ற மாதிரி. ஓகேங்களா. எல்லாமே கிளியர் ஆன மாதிரி ரிசல்ட்டும் வருது. இவன் வந்து கிராஜுவேட்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் வருது. இப்போ இந்த கிராஜுவேட்டடுன்ற சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ணணும், அவனோட டார்கெட்டு ஏதாவது ஒரு எம்என்சியில் ஏதாவது கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணணும். அப்போது காக்னிசன்ட்டில் இது மாதிரி டிகிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் தான். கண்டிப்பாக டிகிரி இஸ் மஸ்ட்னுவாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு டீம் வேறு இருக்குது. ஓகேங்களா. அந்த காக்னிசன்ட்டில்
அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க அந்த டீமு. எக்ஸலண்ட் வெரிஃபையர் அவங்கெல்லாம், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறவங்க. இப்படிப்பட்ட கிரிமினல் எல்லாம் உள்ளே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அங்கே வந்து ப்ளேஸ் ஆகுறான். எனக்கும் சந்தோஷந்தான். ஓகே, எனக்கும் ஹாப்பி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடுச்சு போல், இந்திரா நகர்லேருந்து இந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிடுச்சு. இவன் காக்னிசன்ட்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற அந்த பீரியட்லலாம். அதுக்கப்புறமேட்டு 2013 என்கிட்ட வந்து சொல்கிறான் இவன், பசங்கள்லாம் பயங்கரமாக எப்போ சொல்கிறான்னா, ஆக்சுவலாக ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் சொல்கிறான். ஓகேங்களா, இல்லை அதுக்கும் முன்னாடியா ஞாபகம் இல்லை. ஆனால் 2013 தான் இந்த பேச்சு அவன் எடுக்கிறான். இது மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, பசங்கள்லாம் கலாய்க்கிறானுங்க. என்ன கலாய்க்கிறானுங்க மச்சி, உனக்கு வந்து கஞ்சா, சரக்கு, தம் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது உனக்குலாம். இதுவும் ஃபோன் ரெக்கார்டிங் தாங்க, இதுவும் ஃபோன் ரெக்கார்டிங் தான். ஆக்சுவலாக கஞ்சா சொல்லலை, உனக்கு சரக்கு தம்மெல்லாம் ஓவராக இருக்குது. கஞ்சாலாம் வேறு அடிச்சிருக்கேன் ஸ்கூல் டைம்லேயே. எனக்கு இப்போ இதெல்லாம் சேர்ந்து பயமாக இருக்குது. என் குடும்பத்தில் வேறு இது எல்லாமே ஃபோன் ரெக்கார்டிங்கு, ஃபோனில் தான் சொல்கிறான். ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்து அப்போ நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இல்லைங்க, நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன். நான் எப்போ ஹாஸ்டலில் வந்தேன்னா, இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு பார்த்திங்களா, கேரளா போயிட்டு வந்தேன் பார்த்திங்களா, கேரளா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா, என்னோடய ஃபஸ்ட் அண்ணா வந்து இறந்துட்டான். அவன் வந்து எங்கள் பாட்டியோட கட்டி வச்சுருந்த அந்த ஓட்டு வீட்டில், ஒரு ஓட்டு வீட்டில் எங்கள் அண்ணன் தங்கியிருந்தாங்க. அந்த வீடை வந்து நான் இடிக்க விடல. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அந்த வீடை இடிச்சிட்டு நான் வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய பிளான் பண்ணிகிட்ருக்கா. நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன், அந்த வீடை இடித்து நான் வீடு கட்டிக்க போகிறேன்னு. நான் இருக்கிறதுனால நான் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கேன். முடியாது, அது அவன் தங்கின வீடு, அவன் இருந்த வீடு, நான் அந்த வீடை வந்து இடிக்க விட மாட்டேன். அந்த கதவில் பாண்ட் டு கில் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அந்த பாண்ட் டு கில் அந்த இது கூட நான் அந்த கதவு கூட நான் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன் எப்போ இவங்க பிளான் போட்டாலும். அப்போது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது அதெல்லாம் ஓடெல்லாம் பிரித்து இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியல, என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்களேன்னு. செம்ம சண்டை வருது. அப்போது எங்கள் வீட்டில் அவள் ஏதோ ஒன்று கட்டணும்னு நினைக்கிறா, கட்டிக்கிட்டான், நீ கம்மன் போ அப்படி இப்படிங்கிறாங்க. இடிக்கிறதுக்கு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. என் ஒரு ஆளுக்கு பிடிக்கல, அவன் வாழ்ந்த வீடு. இன்னைக்கு வரையும் எங்கள் அண்ணனை நான் யோசித்தேன்னா, அவனோட மூஞ்சி, அவனோட ஸ்கின் வரைக்கும் எனக்கு என்னோடய ஞாபகத்தில் இருக்குது. அவன் எப்படி இருப்பான் க்ளோஸ்அப்பில், அவனோட கை எப்படி இருக்கும், அவன் ஷோல்டர் எப்படி இருக்கும், அவன் ஹேர் எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த டைம்லேயும் சரி, இந்த 37 வயசுலேயும் சரி, எதுவுமே வந்து ஃபேட் ஆகலை. 20 இயர்ஸ் ஆகுது அவன் இறந்து, கரெக்டாக 20 இயர்ஸ் ஆகுது. 97 இறந்தான். இப்போ 20 இயர்ஸ் கரெக்ட். அடுத்த வருஷம் வந்தால் 21 வயசில் இறந்தான். அடுத்த வருஷம் வந்தால் 21 வருஷம் ஆகுது அவன் இறந்து. ஸோ இடிச்சிட்டாங்களா, எனக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சா, செம்ம சண்டை வீட்டில் வருது. நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு பேசாமல், நீ வேண்டாம் இங்கேன்ற மாதிரி பேசிட்டாங்க. அந்த வீடை நான் இடிக்க விட மாட்டேன்னு, கட்ட விட மாட்டேன், அந்த இடத்துல எதையுமே யாருமே வந்தால் அலோவ் பண்ண மாட்டேன்னு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப கோவம். ஏன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி நான் அந்த பையனுக்கு மட்டும் உதவி பண்ணல, என் ஃபேமிலிக்கு வந்தால் நான் வந்து என்னென்ன தேவையோ நான் அதெல்லாம் அடிப்படையாக, அதை முக்கியமாக பசி இருக்கக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்தே பசிங்கிற ஒரு விஷயத்த நிறைய அனுபவித்தேன். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். கடன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா என்னோடய இதான் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் தரேன் கடனுக்கு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு சாப்பாடு, பொருட்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் எதுவுமே நான் வந்து குறை வச்சதில்லை. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு எக்ஸஸாக தான் வாங்கி வைப்பேன், இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க.
நான் என்ன பண்ணேன், எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி நம்ம ஆஃபீஸ்கிட்ட எங்கேயாவது ஹாஸ்டல் பார்த்து போயிடலான்னு சொல்லிட்டு நேராக இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரியான்னு. என்ன ஆச்சுன்னு வந்து என்னை பார்த்த உடனே பயந்துட்டான். என்ன இது ட்ராலியோடு வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது மாதிரிலாம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க அது பண்ணுறதுக்கு இருந்தாங்க, நான் டினைட் பண்ணிகிட்டே இருந்தேன், அதை விடலை. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அந்த விஷயத்தில். கடைசியில் இன்றைக்கி இது மாதிரி நான் வெளில போன இந்த கேப்பில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோடனே நான் இதுக்கப்புறமேட்டு என்னை இந்த மாதிரி வார்த்தையும் விட்டுட்டாங்க, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இங்கே எங்கேயா ஹாஸ்டலில் இருந்துக்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து பாதர் பண்ணல. ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கேன்னு. ரிலேஷன் மூலயமா நான் சொல்லிட்டேன், நான் இங்கே ஹாஸ்டலில் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஹாஸ்டலில் எடுத்து தங்கியிருக்கேன், எனக்கு இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் என்னால் நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டும் வந்து 35 கிலோமீட்டர் என்னால் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர முடியல. 35 ஒன் வேவே 35, ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட என்னால் இது பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்க முடியல. இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு பக்கம் நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன், என்னை பார்த்து இது மாதிரி வார்த்தை விட்டாங்க, நான் வரல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டேன். ஸோ நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம், வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு நான் எங்கே இருந்தேன்னா ஆஃபீஸ்கிட்டேயே, ஓகேங்களா, வேளச்சேரிக்கிட்ட ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்குறேன். ஹாஸ்டலில் நிறைய அநியாயங்கள் நடக்குது. அதான் நான் இப்படி தான் ஒரு பிறவியாகவே இருந்துட்டேன். என்னை ஏன் வந்துட்டு அந்த கடவுள் வந்து கண்ணு தெரியாத காது கேட்காத மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், எல்லாம் இருந்துகிட்டே, அது மாதிரி ஏன் படைக்கலன்ற கோவம் இன்றைக்கி வரையும் எனக்கு இருக்குது. இந்த மகரம் திருவோணத்தில் பிறக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நான். ஃபைன். அப்போது அங்கே வந்து இது பார்க்குறாங்க, அந்த ஒரு ஏழை பசங்களெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துலையும், கொஞ்சம் காசு இருக்க பசங்களை இன்னொரு இடத்துலையும், அதே மாதிரி ஃபுட்டுலேயும் கூட அது மாதிரி தான். அந்த ஒன்றும் இல்லாத கம்மி காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபுட்டும், நல்ல காசு கொடுக்கும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த பசங்களுக்கு ஒன்றுத்துக்கும் சாப்பிட முடியல. அந்த கம்மி காசு கொடுத்து எல்லாம் ஒன்றா இருக்குது பாருங்கள் ஒரே ரூமில், பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாகவும் இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குமே செட் ஆகலை. இன்னொன்று வந்து என் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வீட்டிலேருந்து வெளில வரத்துக்கு முன்னாடி என்னென்னா, கரெக்டாக சரியாக 12 மணி ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக 12 o'clockங்க, மிட்நைட் 12, ஆஃப்டர்நூன் 12. அந்த முள் வந்து இங்கேயும் நகராது அங்கேயும் நகராது, எக்ஸாக்ட் 12 இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இல்லை, ஒரு 6 மந்த்துக்கு மேலே இதே இஷ்யூ எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏனே தெரில எனக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 12 o'clock ஆட்டோமேட்டிக்காக என் முழிப்பு வந்துடும். நேராக போவேன், மான்னு கூப்பிடுவேன். எங்கள் அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் யாருமே இல்லைன்னா வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருவேன். பிளேட்டு, கப்பு, அதுக்கப்புறமேட்டு என்னென்ன நான் தான் வாங்கி வைப்பேன் எல்லாமே. எனக்கு இந்த வீடை டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுனா வாங்கி வச்சுருந்தாலும் நானே வாங்கி உடைப்பேன், திருப்பி மறுமாதம் நானே வாங்கி அங்கெல்லாம் ஃபில் பண்ணுவேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த் அண்ட் மந்த்தாக ஃபாலோ ஆச்சு, 6 மந்த்துக்கு மேலே. எங்கள் வீட்லேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கரெக்டாக அதே மாதிரி நைட்டு 12 மணி, இப்போ பகல் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது பகல் 12 மணி ஆனால் இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னா போதும் வீட்டுக்குள்ளே, அப்படியே காம்ப்ரமைஸ் ஆவேன். அப்படியே எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் பெருக்குவாங்க, நான் போய் அப்படியே அழுதுகிட்டே போய் தூங்கிடுவேன். என்னடா நம்ம கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே, நம்ம ஏன் இப்படி பண்ணனே தெரியலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பாலாம் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட மாதமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் எங்கள் அம்மாவுக்கும் வீட்டில் தான் இருப்பாங்க அவ்வளோ நேரம். நான் தூங்கும் போது எழுந்திரிச்சி பயப்படுறேன், 12 மணி ஆனால் இது மாதிரி பண்ணுறேன்னு இங்கே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த 12 ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க எங்கேயாவது. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க, தோட்டத்துக்கு போயிடுவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க இல்லைன்றத பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும். இது ரெகுலராக ஆச்சு, எனக்கே தெரியல ஏன் எப்படி எதுக்குன்னு. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் ஆகிட்டே இருக்கே, ஒன்றுமே புரியலையே, இது வந்து சுயநிலவோடு பண்ணுற விஷயமா தெரியல, ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கோயில் அது இதெல்லாம் பண்ணுறாரு, செய்கிறாரு.
ஏதோ ஏதோ சொல்கிறாங்க வேறு. அதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, பிலீவ் இல்லை. பட் சரி நானும் வந்து பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் இவன்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக எங்கள் வீட்டில் ஆனால் இது மாதிரி ஆகுது. சாட்டர்டே சண்டே மிட் நைட் 12 நானே தூங்கினா கூட என் மூக்கு முன்னாடி நிறைய மல்லிகைப்பூ வாசனை வருது. அப்படியே மல்லிகைப்பூ வந்து என் மூக்கிலவே போடுற மாதிரி டைரெக்டாக தூக்கி என் மூக்கில் விசிற மாதிரியே அந்த மல்லிகைப்பூ வாசனை வருது. எனக்கு மட்டும்தான் ஜல்லு ஜல்லுன்னு சவுண்டு கேட்குது காது நிறைய. வேறு யாருக்குமே கேட்குறதில்ல. அழுகுறேன், அழுதா கூட கண்டுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட நான் சொல்லி அழுகிறேன். இதெல்லாம் இவனுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு இவன் தான் அந்த ஹாஸ்டலில் பார்த்து கொடுத்து அந்த ஹாஸ்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இது மாதிரிலாம் நடக்குது, இந்த பொண்ணுங்களை இது மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் சாப்பாடு விஷயத்தில் ஒரு தடவை பண்ணாங்க. அங்கே தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த பசங்கிட்ட போய் நான் பேசினேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரூமில் தான் இருந்தேன், ஒரு 2 ஷேரிங்கில். அங்கேருந்து இவங்கள பண்ணுற விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்ததுனால இந்த பொண்ணுங்கிட்ட வீடு எடுத்து நான் சமைச்சு போடுறேன், எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னா. அக்கா ரொம்ப சந்தோஷங்க்கா, ஓகேக்கா, எங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது ஆனால் ஹெல்ப் பண்ணுறோங்க்கா. சரி எனக்கும் பாவமாக இருந்ததுனால வீடு எடுத்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து இதுங்கெல்லாம் கூப்பிட்டு போய் சமைச்சு கொடுக்க வரது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் இது வந்து ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் இல்லை, இந்த இந்த மிட் நைட் 12 மார்னிங் 10 இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன்ல. கரெக்டாக நான் அந்த ஹாஸ்டல் போனேன் பாருங்கள், அந்த ஹாஸ்டலில் நான் மேலே தங்கியிருக்கேன், ஓகேங்களா, 2 ஷேரிங்கில். அப்போ அந்த மேலே தங்கியிருக்கும் போதும் எங்கள் வீட்டில் 12 மணி ஆனால் என்ன ஆச்சோ சேம் அந்த ஹாஸ்டல்லையும் ஆச்சு. அப்போ நான் இவனுக்கு கரெக்டாக அந்த 12:05 12:02 12:01 வந்துச்சுன்னா அந்த ஒரு சம்பவமே நடக்காதுங்க. ஜஸ்ட் அந்த 1 மினிட்டுக்கு தாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஏதோ நம்மளை போட்டு அமுக்கிற மாதிரி. கரெக்டாக எந்திரிச்சிருவேன். சம்டைம்ஸ் கான்ஷியஸ்லேயே நான் சொல்லுவேன், 12 மணி ஆயிடுச்சு போல், ஏதோ பண்ணுதே, ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படிலாம் நானே பேசுவேன். அப்புறம் எந்திரிச்சு இங்கே வந்தோம், அந்த தொல்லையாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறேன். அப்புறம்தான் இதில் ஹாஸ்டலில் இருக்கவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஜபமாலை, இந்த ஜபமாலையை கட்லடியிலே வச்சுக்கோங்க, தலைக்காணி அடியிலன்றாங்க. சரின்னு பைபிள் அந்த ஜபமாலை எல்லாத்தையும் கட்லடியில் வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்குது, ஒரு தடவை நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கே தெரியாத போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இவன்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி சொன்னாங்க பிரத்யங்கரா போயிட்டு வர சொல்லி. இவனும் நானும் பிரத்யங்கரா போகிறோம். ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ ஞாபகம் இல்லை, பிரத்யங்கரா போவோம். என்றைக்கு அந்த கோயிலில் நான் கால் வச்சேனோ ஒரு மஞ்சள் மாலை ஒன்று கொடுத்தாங்க, ஃபுல்லாக கயிறை கட்டி. அந்த மஞ்சள் மாலையை அவர் என்ன சொன்னார், பிரத்யங்கரா கோயிலில் இதை வந்து தலையடியிலே வச்சுக்கோ, இல்லை பையில் வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு அதை வந்து கையிலே வச்சுக்கோ, தூங்கும் போதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இல்லாட்டி வாசலில் கட்டி விட்டுருங்கோ அப்படின்னா. ஹாஸ்டலில் எப்படி வாசலெல்லாம் கட்ட முடியும், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு என் பக்கத்துலேயே வச்சுக்கிறது. ஸோ அன்னையோட அந்த 12 மணி சம்பவம் என்னை விட்டு போச்சுங்க. பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த ஃபீலே வரல எனக்கு. ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து எனக்கு தூக்கம் நிறைய லேக் ஆகும்ல, இந்த சம்பவத்தினாலே நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது தான், அந்த ஹாஸ்டலில் இருந்தப்போ தான் ஒரு தடவை இந்த ஆள் யார், இந்த என்ஜிஓ நடத்துகிற பையன், அவன் வீடும் வேளச்சேரியில் தான் இருக்குது. அப்போது ஒரு தடவை வேளச்சேரியில் நான் வெளியில் வந்துட்டு ஏதோ கடைங்களுக்கோ எதுக்கோ வந்து போகும்போது இவனை பார்த்துட்டேன். எங்கெங்க அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், இது மாதிரிங்க வீட்டில் இது மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு, நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன ஏது எப்படி போகுது அப்படி இப்படின்னு கேட்குறான். எல்லாம் ஓகே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி இந்த ஆள்கிட்ட நான் சொன்னேன், என்ஜிஓ கிட்ட, அவங்க வீட்டில் நான் எவ்வளோ உதவி பண்ணேன், இன்னைக்கு வரைக்கும் கண்ணும் தெரியாத காதும் தெரியாத மாதிரி, காதும் கேட்காத மாதிரி இருக்காங்க, இவ்வளோ பண்ணின்ட்டுருக்கேன். ஆனால் இவன் ஏதோ எனக்கு தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது, இவன் வந்து எனக்கு ஜென்யூன் இல்லை, எல்லாத்தையுமே நான் அந்த பையன்கிட்ட நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் என்னை வந்து ஒரு ஃபோன் கால் இல்லைங்க, காசு கொடுத்த அன்னைக்குலேருந்து ஏதாவது வேணும்னா மட்டும்தான் ஃபோன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபோனே இல்லை. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சொல்லி என்னங்க சொல்கிறீங்கன்னு. ஆமாங்க, இவ்வளோ நடந்துச்சு, என்னால் மீண்டு வர முடியல வெளில, இவன் ஒருத்தனுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் இவனும் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எதுவுமே வந்து ஃபேராகவே இல்லை அப்படி இப்படின்னு அந்த ஆள்கிட்ட புலம்பி தள்ளிட்டேன்.